Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் நம்மளே அனடேஸ் ஃப்ரீ மேக்ஸ் கிளாஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2 2A அண்ட் 4 எக்ஸாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி எப்படி பார்க்கணும். இதில் முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணாமல் சில இடங்களில் வந்து நம்ம அப்படியே மனக்கணக்கிலையும் போடலாம் அண்ட் சிம்பிளாகவும் சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி சில இடங்களில் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது டைம் வந்து சேவ் ஆகும். அப்போ எங்கெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வித்தவுட் பென் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ கூட்டு வட்டி இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் எஸ்சிஆர்டி மேத்தமெட்டிக்ஸ் புக்கில். ஸோ அதில் வந்து பேஜ் நம்பர் வந்து 138 ஃபார் தமிழ் மீடியம். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா 132 ஃப்ரெண்ட் வந்து. ஸோ ஆனால் நமக்கு இனிஷியலாக வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இருக்குது. நம்ம டேரெக்டாக எங்கே போயிடலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம், எடுத்துக்காட்டு போயிடலாம். எடுத்துக்காட்டிலே உங்களுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. நம்ம அங்கேயே அந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்துச்சு அப்படி நம்ம பார்த்துட்டு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் வந்து. ஓகேங்களா, வாங்க பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து 4.14 வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் வந்து. ஸோ தமிழ்லையும் வந்து எடுத்துக்காட்டு வந்து கூட்டு வட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 4.4ல் 4.14 எடுத்துக்காட்டு அங்கேயும் அதே தான் இருக்கும். 4.14. ஸோ இதில் மொத்தம் ஒரு 3 கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஃப்ரெண்டு. ஸோ என்ன அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ அப்போ இந்த கேள்விகள் எதெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கீழே கொடுப்புள்ள விவரங்களை கூட்டு வட்டியை காணுங்க. அசல் வந்து 4000, ஆண்டு வட்டி வீதம் வந்து R வந்து 5%, N வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஆண்டுக்கு எத்தனை முறை வந்து வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஒரு முறை அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி வட்டி வீதம் வந்து ஆண்டு வட்டி வீதமா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரையும் இருந்ததுன்னா, ஸோ வட்டி வீதம் ஆண்டுக்கா வந்து அப்படின்றது முக்கியம் வந்து, இல்லை அரை ஆண்டுக்கா அப்படின்றது முக்கியம் வந்து. அதே மாதிரி ஆண்டுக்கு எத்தனை முறை வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்றது முக்கியம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்ம ரொம்ப கவனமாக படிக்கணும். படிச்சா தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இங்கிலீஷில் கொஸ்டின் பார்த்துருமா வந்து. ஸோ த பிரின்சிபல் வந்து 4000 சொல்லிட்டாங்க. ஆர் வந்து 5% பெர் ஆனம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பெர் ஆனம் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிக மிக முக்கியம் ஃப்ரெண்டு. ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் வந்து. அதுக்கடுத்து N வந்து 2 வருஷம் கணக்கிட போறாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி காம்பவுண்ட் பண்றாங்கன்னா ஆனுவலி அப்படி சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க. முடிஞ்சிச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத கேட்குறாங்க வந்து. ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம கேள்வியா இருக்கு ஃபைண்ட் அப்படின்றது வந்து. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு போது இப்போ 4000 பார்த்தா தெரியுது, ரொம்ப சிம்பிளா நம்பர் கொடுத்துருக்காங்க அசல். அதுல வந்து 5% அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து 10% நம்ம ஒரு சைபர் அடிச்சிருமா, அப்போ 400 வந்து. அது 5% அப்படின்னா என்ன ஆகிடும், 200 வந்து. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து காம்பவுண்டட் ஆனுவலின்னு சொல்லியாச்சு. பர் ஆனம் வந்து 5% இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்போ 4000ல 10%னா 400. அப்போ நமக்கு 5% அப்படின்னா 200. அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 200 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கான ஃபர்ஸ்ட் இயர் நம்ம கண்டுபிடிக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து. இப்போ அடுத்து செகண்ட் இயர் போகணும். இப்போ செகண்ட் இயர் போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த 4000 அதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் இயர்ல என்ன கிடைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதே 200 கிடைக்கும். ஆனால் ப்ளஸ் என்ன கூடுதல் ஆட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம இந்த 200 கண்டுபிடிச்சு வச்சோம்னா இந்த 200க்கு என்னது ஒரு 5% அப்படின்னு இன்ட்ரெஸ்ட். அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கூட்டு வட்டி அப்படின்னா வட்டிக்கு வட்டி வந்து போடுறது. அப்போ வட்டி என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா வந்து 200. ஸோ அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதே 5% தான். அப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், 10%னா ஒரு சைபர் அடிச்சிருமா, அப்போ அடிச்சுட்டா என்னது 20. அப்போ 5%னா 10. அப்போ என்ன ஆகும், அடிஷனலாக ஒரு 10 rupees ஆட் ஆகும். அப்போ டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 400 வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படி சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஆன்சர் வந்து. சிம்பிளாக இருக்கா. இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் இப்படி போடலாம் வந்து. இல்லை நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும், அது எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க பார்ப்போம். ஸோ தமிழில் பார்ப்போமா வாங்க. ஸோ கேள்வி அதே தான். 4000 ஆண்டு வட்டி வீதம் வந்து பார்த்தீங்கன்னா 5%, N 2 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா A ஈக்குவல் டு அமௌண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் என்ன பண்ணணும், பிரின்சிபலில் கழிச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும். அப்போ A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R டிவைடட் பை 100 N. அப்போ N அப்படின்றது நம்ம மேலே போடுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா என்னது ஆண்டுக்கு வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா N போட்டுற வேண்டியதான். மொத்தம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம், N அப்படின்றது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 அப்படின்னு நம்ம போட்டாச்சு வந்து. அடுத்து R எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5%. அந்த R அப்படியே இந்த இடத்துல 5 போட்டாச்சு. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்றது வந்து அசல் வந்து 4000 போட்டாச்சு. இப்போ 4000 இன்ட்டு பிராக்கெட்குள்ள 1 + 5 டிவைடட் பை 100 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி மேலே வந்து ஸ்கொயர்னு போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், 100 வந்து 1ஆல் பெருக்கினா 101 ஆகுமா. அப்போ 100 வந்து 1ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 100. அந்த 100 + 5 அப்படின்னா என்ன வரும், 105 ஆகிடும் வந்து. ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து எப்படி வரும்னா 105 டிவைடட் பை 100 தான் வரும் வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 5ஆல் அடிக்கணும். 5ஆல் அடிச்சிங்கன்னா கீழே 5ஆல் அடிச்சிங்கன்னா எத்தனை வாட்டி போகும்,
5 20 வந்து பார்த்தீங்கன்னா 100. அதே மாதிரி மேலே 5ஆல் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? 5 20 100 சொல்லியாச்சு. அப்போ இன்னொரு 5 தான் 21. அப்போ 21. ஸோ அதுதான் வந்து நமக்கு என்ன எழுதினா இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ இங்கே மேலே வந்து ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ இந்த ஸ்கொயரை வந்து நம்ம எழுதும் போது என்னன்னா பிரிச்சு எழுதுறோம். 21/20 21/20 அப்படின்னு போடுறோம். இப்போ நமக்கு அசல் என்ன அப்படியே 4000க்கு கீழே கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? பெருக்கணும். எப்படி பெருக்கலாம்? வாங்க பெருக்குவோம். ஒரு சைபர் அடிச்சிடலாம். இன்னொரு சைபருக்கு இன்னொரு சைபர் அடிச்சிடறோம். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 2 2 இங்கே இருக்கு, மேலே 40 இருக்கு. 2 × 2 எவ்வளோ ஆகும்? 4 ஆகும். இப்போ 4 எடுத்துட்டு போய் நான் அடிக்கிறேன். இல்லைன்னா 2 முதல்ல அடிக்கிறேன். அடிச்சேன்னா என்ன வரும்? எனக்கு 40 போச்சுன்னா 2 அடிச்சுன்னா 20 அப்படின்னு வரும். வந்து திருப்பி நான் என்ன பண்ணுறேன்? இந்த 2 எடுத்துட்டு போயிட்டு அடிக்கிறேன். அடிச்சா எனக்கு 10ன்னு வரும். இப்போ 21 ஸ்கொயர் மனப்படமா தெரியணும். அப்போ ஸ்கொயரை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1ல இருந்து 25 வரையும் ஸ்கொயர் வந்து மனப்பாடம் பண்ணிடணும். அப்போ 21 × 21 எவ்வளோன்னா 441. அப்போ 441 இது ரெண்டுத்தையும் நீங்கள் பெருக்குனீங்கன்னா கிடைக்கக்கூடாது. இன்ட்டு 10ன்னு போட்டால் 4440. இது வந்து என்னது? நம்ம அசலோட சேர்ந்தது, பிரின்சிபல் அமௌண்ட்டை சேர்ந்த இன்ட்ரெஸ்ட். இப்போ என்ன பண்ணணும்? 4440ல் அசலை கழிச்சிங்கன்னா அதுதான் வந்து வட்டி விஷயம். ஸோ இப்படி போகணும். ஸோ இந்த மெத்தட் போகிறதுக்கு அதிகமாக டைம் ஆகுதுல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே சால்வ் பண்ணல. ஸோ இந்த மெத்தடில் போயிட்டா என்ன ஆகும்? ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி 2 வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? இந்த மாதிரி போயிடலாம். 3 வருஷம் 4 வருஷம் போகும்போது தான் நமக்கு கொஞ்சம் அது கடினமாக இருக்கும். அப்போ கரெக்டாக போட்டுட்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்போ வந்து ஃபார்முலா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டக்குன்னு எடுத்தோடனே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம அப்படியே போட்டு போயிடலாம். சப்போஸ் வந்து மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா அசல் அப்படி சேர்த்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. வந்து அடுத்து இந்த பிரின்சிபல் வந்து 5000, ஆர் வந்து 4% per annum, n வந்து என்ன பண்ணாங்கன்னா 1.5 years அப்படி சொல்லிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி. இப்போ அடுத்து நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? பிரின்சிபல்ல பிரச்சனையே இல்லை. 5000 போட்டாங்க. நம்பர் வந்து ரவுண்டா இருக்கு, ரொம்ப வசதியா போச்சு. நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். வந்து ஒன்று முடிஞ்சிச்சு. வந்து அடுத்து வந்து என்ன பண்ணலாம்? அடிக்கிறதுக்கும் வசதி பண்ணிக்கலாம். வந்து அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆர் வந்து 4% per annum சொல்லிட்டாங்க. அதுவும் ஈஸியாக தான் இருக்கு. வந்து இப்போ அடுத்து என்னன்னா 1.5 வருஷம் சொல்லிட்டாங்க. வந்து இப்போ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம அடுத்து யோசிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கொடுத்துட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி. இப்போ ஆஃப் இயர்லி அப்படின்னு நம்ம கொடுத்தாவே வந்து நமக்கு ஃபார்முலா என்னவா மாறிடும் அப்படின்னா இங்கே ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. ஸோ அதுதான் நமக்கு ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா A = P × 1 + வந்து R / 200 ப்ராக்கெட் போட்டு 2n போடணும். ஸோ அப்போ ஆஃப் இயர்லி காம்பவுண்டட் அப்படின்னு கொடுத்தாவே நம்ம ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த n அப்படின்றது வந்து இங்கே என்ன ஆகிடும்? 2n வந்து மாறிடும். அவ்வளோதான். ஸோ இது ஒன்று இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஆஃப் இயர்லின்னு போட்டால் 2n வந்து சப்போஸ் எப்போ 4n இது வந்து மாறும் அப்படின்னா குவார்ட்டர்லி வந்து அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அப்படின்னா 2n வந்து போட்டுருணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்டாங்கன்னா 4n போட்டுருணும். ஸோ அப்போ 4n அப்படின்னு போட்டுருணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட். இப்போ ஃபார்முலா வித்தியாசம் வந்து இதுதான் ஒன்று. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இப்போ அது ஒரு பக்கம் சரி, ஓகே, ஆஃப் இயர்லிக்கு அதை சொல்லியாச்சு ஃபார்முலாவில். இங்கே 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்களே, அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அடுத்து நமக்கு ஒரு டவுட் இருக்குல்ல. அப்போ 1.5 வருஷத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம பின்னத்தில் எழுதலாமா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ அது வந்து ஃப்ராக்ஷன் எழுதலாமா? இப்போ 2 × 1 2 2 + 1 எவ்வளோ? 3. அப்போ 3/2ன்னு வருமா? அப்போ 3/2 அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்கிறேன். 2 × 1 அப்போ 2, அந்த 2 + 1 3. அப்போ 3/2 அப்படின்றத நமக்கு என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இயர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மெத்தடில் போடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது எப்படின்னு பண்ணலாம்? 3/2 நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன். வந்து இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பே என்ன பண்ணணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா A = P × 1 + R / 100 ப்ராக்கெட் போட்டு குவார்ட்டர்லி சரி ஆஃப் இயர்லி சொல்லிட்டாங்க. அப்போ வந்து 2n போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதில் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணணும். வந்து அப்போ A அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? P அப்படின்ற வேல்யூ என்ன வந்து 5000 சொல்லிட்டாங்க. அப்போ 5000 அப்படியே போட்டுட்டேன் ஃப்ரெண்ட். இது ஸோ இன்ட்டு 1 + வந்து ஆரோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 4% அதுவும் பெர் ஆனம் தான் சொல்லிட்டாங்க. அப்போ அப்படியே போட்டாச்சு. / 100 போட்டாச்சு. இப்போ இங்கே வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா 2n இருக்கு. n நமக்கு 3/2 கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அப்போ 2 × 3/2 அப்படின்னு நம்ம போடுறோம். புரியுதா? இப்போ இப்படி நம்ம போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2க்கு இந்த 2 போயிடுமா? அப்போ நம்ம ஃபைனல் என்ன கிடைக்கும்? 5000 வந்து போட்டாச்சா? அடுத்து வந்து 100 × 1 100 100 + 4 அப்படின்னா 104. அப்போ நம்ம 104 / என்ன பண்ணணும்? 100 அப்படின்னு போடணும். வந்து இப்போ நம்ம 25ஆல் அடிக்கலாமா? 25ஆல் அடித்தா இது எத்தனை சரி 4ஆல் அடிக்கலாமா? அப்போ 4ஆல் அடித்தா இது எத்தனை வாட்டி போகும்? இது வந்து 25 வாட்டி போகும். மேலே அப்படியே கியூப் அப்படியே போட்டுற வேண்டியதான். அதே வந்து இதே 4ஆல் அடித்தா என்ன ஆகும்? 25 × 4 போட்டால் 100. இன்னொரு 4 இருக்குது. அப்போ 26. அப்போ 26/25 நமக்கு வரும். ஸோ அப்போ 5000 வந்து இன்ட்டு என்ன பண்ணணும்? வந்து 26 / 25 ஹோல் கியூப் அப்படின்னு. இப்போ போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா
ஸோ அதுதான் நமக்கான ஆன்சர் அப்படி சொல்லி பார்க்கணும். இந்த மெத்தடில் தான் போகணும் வந்து. ஸோ அப்போ நம்ம இந்த மெத்தடில் போனோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு என்ன ஆன்சராக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், 4% பெர் ஆனம் தான். ஓகே, 4 போட்டாச்சு, 104 டிவைட் பை 100 போட்டேன். இப்போ நான் 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 வாட்டி போகும், 6 26ன்னு போட்டுட்டேன். வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 25ன்னு கிடைக்கும். அது போட்டாச்சு வந்து. ஸோ அப்போ ஐயோ ஃபார்முலாவில் மிஸ்டேக் பண்ணிட்டேன் வந்து. இதை நோட்டீஸ் பண்ண முடியாது, சாரி ஃப்ரெண்ட். வந்து என்னன்னா ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 200 அப்படின்றது வந்து இருக்குல்ல, ஸோ இந்த 200 அப்படின்றது முக்கியம். ஸோ அதை அங்கே மிஸ் பண்ணியாச்சு. நம்ம என்னென்னா ஷார்ட்கட்டில் போட போகிறோம். ஸோ அதை யோசிச்சு சொல்ல அதே மாதிரி இங்கே வந்து கீழே வந்து 400 அப்படின்றது முக்கியம். ஸோ இதுவும் நமக்கு வந்து இம்பார்ட்டன் வந்து. அப்போ 200 400 முக்கியம். ஸோ அப்போ நமக்கு வந்து இங்கே என்ன வரும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம இங்கே வந்துடும். ஸோ இப்போ இங்கே 200 மாற்றணும்னா நமக்கு என்ன ஆகிடும்னா, அப்போ மேலே வந்து நமக்கு 204ன்னு வந்துடும். ஸோ அப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கான வேல்யூ வந்து மாறும். அதையும் போட்டு ஸோ அப்போ 200, அப்போ இங்கேயும் 200 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ 200 × 1 200, 204 டிவைடட் பை 200. இப்போ நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்னா, நமக்கு எதால் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அதையும் நம்ம 4ஆல் அடிக்கலாம். அடித்தோம்னா என்ன ஆகும், கீழே வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 450 எவ்வளோ ஆச்சுன்னா வந்து நமக்கு வந்து 200ன்னு வரும் வந்து. மேலே வந்து 450ன்றதுக்கு பதிலாக நமக்கு என்ன வரும், 51ன்னு வரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட் வந்துடுது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெத்தடில் போட்டு நம்ம கேன்சல் பண்ணி அடுத்து பெருக்கி போடணும். ஸோ இதை இன்னொரு மெத்தடில் நம்ம போட முடியுமா அப்படின்னா போடலாம். ஸோ எப்படி இது சப்போஸ் இது அப்படியே கண்டினியூ பண்ணி போனோம்னா 5000 வந்து இன்ட்டு வந்து நமக்கு 51 டிவைடட் பை 50 வந்து இன்ட்டு 51 டிவைடட் பை 50 வந்து, ஸோ இன்ட்டு 51 டிவைடட் பை 50 அப்படின்னு நம்ம போடணும். அப்படி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் வந்து அடிச்சிடலாமா வந்து. அடுத்து இந்த 50க்கு நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த இந்த 50 கேன்சல் பண்ணிடலாமா வந்து. அப்போ கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். 51 வந்து இன்ட்டு 51 இன்ட்டு 51 அப்படின்னு இருக்குமா. இப்போ கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வந்து, ஸோ 5 × 5ன்னு இருக்குது வந்து. ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ மேலே இருக்கிறது எல்லாமே மல்டிபிள் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 20 இப்போ 5 × 5னா, ஸோ அதால் வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ சொல்லணும். ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணிவிட்டு கிடைக்கிறது அப்படின்னும் போது நம்ம சப்போஸ் இது பெருசாக இருக்குது, அப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா அப்படின்னா 5ஆல் அடிச்சிங்கன்னா எத்தனை வாட்டி போகும்னா 10.2 வந்து 5 10 50, 0.2 × 5 மட்டும் 1, அப்போ 51 வந்துடும். ஸோ இதே அடிச்சிங்கன்னா என்ன 10.2ன்னு வரும் வந்து. ஸோ அப்போ நமக்கு மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 10.2 × 10.2 × 51. இது எல்லாத்தையும் நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ அப்படின்றது எவ்வளோ வரும் அப்படின்னா வந்து 10 10 அப்படின்னு பெருக்கும்போது நமக்கு 100ன்னு தெரிஞ்சிருது. ஸோ அப்போ 100 × 50 அப்படின்னு நம்ம பெருக்கும்போது வந்து கண்டிப்பாக 5000க்கு மேலே தான் பார்க்குறோம். எக்ஸாக்ட் வேல்யூ என்ன அப்படின்னா வந்து 5306.04 அப்படின்னு நம்ம கிடைக்கும் வந்து. ஸோ இதான் நம்ம கிடைக்கக்கூடியது. இப்போ வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா இதில் என்ன பண்ணணும், -5000 போடணும். ஏன்னா அதான் அசல். அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ 306.04 அப்படின்னு கிடைக்கும் கழிச்சிங்கன்னா. ஸோ இதான் வந்து நமக்கான ஆன்சராக வந்து இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் நம்ம இந்த மெத்தடில் போகும்போது நமக்கு என்னது அதிகமான ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ ஸ்டெப்பை குறைச்சி எப்படி ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ சிம்பிள் தான், எப்படி போடலான்னு பார்ப்போங்க. ஸோ அப்போ என்னன்னா அசல் வந்து 5000, ஆண்டு வட்டி வீதம் 4%, என் வந்து என்ன சொல்றாங்க 1.5 வருஷம் 1.5 ஆண்டுன்னு சொல்றாங்க. அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது தெரியுது ஒன்று வந்து 1.5 வருஷம் வந்து. அப்போ அரை ஆண்டுன்னா என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு 6 மாதத்துக்கு கணக்கிட போறாங்க. அப்போ 1.5 வருஷத்துல எத்தனை 6 மாதம் இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 6 மாதம் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து 3 ஆண்டுகள் வந்து கணக்கிட போறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் வட்டி வீதம் என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஆண்டுக்கு தான் போட்டிருக்காங்க வந்து. இப்போ நமக்கு என்ன எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆண்டுக்கு வட்டி வீதம் வந்து 4% அப்படின்னா 6 மாதத்துக்கு எவ்வளோ வட்டி வந்து வரும், 6 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து மாறிடும். ஒன்று. அடுத்து 6 மாதம் அப்படின்னும் போது 1.5 வருஷத்துல எத்தனை 6 மாதம் இருக்கு, 3 தடவை இருக்கு வந்து. புரியுதா புரிஞ்சுதா அவ்வளோ.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடணும். ஆனா வட்டி வந்து 4% அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு. அப்ப 6 மாசத்துக்கு போட்டோம் அப்படின்னா 2% தான் வட்டி. அந்த 2% வட்டி அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு 6 மந்த்ஸ் அப்படிங்கும்போது நம்ம 3 வாட்டி கால்குலேட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இந்த கால்குலேஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம 5000த்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 2% வட்டியில 3 தடவை நம்ம வந்து கூட்டு வட்டி போட்டோம்னா அதுதான் நமக்கான ஆன்சர் அப்படி சொல்றோம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 5000த்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் 5000 எடுத்துக்கிறேன். இதுல வந்து 10% அப்படின்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 500. 1%னா 50. இப்போ முதல் வருஷம் எனக்கு வந்து முதல் 6 மாசத்துக்கு எனக்கு வட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2% போடணும். அப்ப முதல் 6 மாசத்துக்கு வட்டி வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய். முடிஞ்சா? இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய். இப்ப செகண்ட் இயர்ல வந்து வட்டி என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து என்னது அதே 100 ரூபாய் வரும். ஆனா 100 ரூபாயோட சேர்ந்து என்ன ஆகும் வந்து இப்ப இந்த 100க்கு ஏற்கனவே வட்டி கிடைச்ச 100 அந்த 100க்கு 2% வட்டி கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா 2 ரூபாய். இது 2வது வருஷம் வந்து. அப்ப 3வது வருஷம் எனக்கு என்ன வரும் அப்படின்னும் போது இது முதல்ல 2த்தையும் கூட்டிடலாம். கூட்டிட்டா அப்பதான் நம்ம போடுறதுக்கு வசதியா இருக்கும். அப்ப 202 அப்படி சொல்லி பார்க்கணும். இதுதான் வந்து இப்ப இருக்கிறது. இப்ப 3வது வருஷத்துல தேர்ட் இயர்ல வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா வட்டி கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த 5000த்துக்கு வந்து வட்டி வந்து 100 ரூபாய் போட்டாச்சு. பிளஸ் 202க்கு நான் 2% வட்டி கண்டுபிடிக்கணும். அப்ப 202ல 10% எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2 20.2. 1% எவ்வளவுனா 2.02. அப்ப 2.02 இன்ட்டு 2ன்னு போட்டா அதுதான் வந்து எனக்கு ஒரிஜினல் வட்டி. அப்ப 4.04. அப்ப 4.04 ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணா எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்ப இந்த 202 100 பிளஸ் வந்து 4.04. இப்ப நான் மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆகும் வந்து இப்ப எனக்கு 202 பிளஸ் 100ன்னு போட்டா 302. அப்ப 302ஓட ஒரு 4 ஆட் பண்ணனா எனக்கு 306 அப்படின்னு வந்துடும். கரெக்டா? புள்ளி வந்து 04 அப்படின்றது எனக்கான வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப எத்தனை ஸ்டெப் போட்டிருக்கேன் பாருங்க. 1 2 அதுக்கு அடுத்து 3 4வது ஸ்டெப்ல ஆன்சர் வந்துச்சு. அப்ப 4வது ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வர முடியுமா? கொண்டு வரலாம். ஆனா இதை நம்ம இங்க என்ன பண்ணோம் வந்து இந்த மெத்தட்ல போகும்போது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இந்த அப்ப 1 + r / 100 ஈவன் வந்து நம்ம 3 வருஷத்துக்கு போயிட்டு 3 தடவை வட்டியை வந்து நம்ம சேர்த்தோம். அப்படி சேர்த்து நம்ம போட்டு ஃபைனலா நம்ம கிடைக்கிறது வந்து 306.04ன்னு வருது. இதே 306.04 அப்படின்றது நம்ம 4 ஸ்டெப்ல கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ இந்த மெத்தட் அப்படின்றது ரொம்ப ஈஸியா இருக்கலாம். எப்படின்னு நீங்க போயிடலாம். ஸோ இப்போ 2வது கணக்கு பார்த்தாச்சு. 3வது கணக்கு என்ன பார்ப்போம். அசல் 30,000 முதலாம் ஆண்டு வட்டி வீதம் R 7%. 2 ஆண்டு வட்டி வீதம் வந்து R = 8% ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. ஸோ அப்போ அசல் வந்து சொல்லியாச்சு 30,000 சொல்லிட்டாங்க. வந்து முதலாம் ஆண்டு வட்டி வீதம் என்ன சொல்றாங்க 7%. 2ஆம் ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க அவங்கள 8% சொல்லிட்டாங்க. ஆனா ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 7%ல போடணும், அடுத்து வந்து 8%ல போடணுன்றாங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி போடணும் அப்படின்னா வந்து ஃபார்முலா மெத்தட்ல போறதை விட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மெத்தட்லயே போயிட்டோம் அப்படின்னா ஸ்டெப் கம்மியா இருக்கும், டக்குன்னு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இல்ல ஃபார்முலா மெத்தட்ல தான் போகணும் அப்படின்னாலும் ஃபார்முலா மெத்தட் இங்கேயே இருக்கு. அது என்ன பண்ணிட்டாங்க இப்ப நம்ம 7% 8% சொல்லிட்டாங்க, 2 வருஷம் சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், தனித்தனியா பிரிச்சு இந்த மாதிரி எழுதணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வட்டி என்னன்னா 7% அப்படின்னா தனியா வந்து பாத்தீங்கன்னா இந்த 30,000 இன்ட்டு 1 + 7/100 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் பண்ணும். அடுத்து இன்ட்டு 1 + 8/100 பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 100 × 1 107 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து / 100 100 × 1 100 100 100 + 8 108 / 100 போட்டாச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணி வரக்கூடிய வேல்யூல நம்ம 30,000 கழிச்சா நமக்கு இது வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளவு ஸ்டெப் போடணுமா அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம், வந்து சிம்பிளா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அசல் 30,000 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இங்கிலீஷ்லையும் பார்த்துருவோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 30,000 சொல்லிட்டாங்க. ஆர் வந்து 7% சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 8% சொல்லிட்டாங்க. காம்பவுண்ட் ஆனுவலி. அப்போ நம்ம 30,000ல வந்து 10%னா எவ்வளோ ஃப்ரெண்ட் நமக்கு கிடைக்கும், வந்து 3,000 கிடைக்கும். 1% எவ்வளோனா 300 கிடைக்கும். அப்போ 300 × 7 நம்ம அப்படி போட்டோம்னா என்ன கிடைக்கும், நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல நமக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க எழுதிட்டுமா, ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு நமக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,100. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா செகண்ட் இயர் போறோம். செகண்ட் இயர் போகும்போது 8% சொல்லிட்டாங்க. அப்ப 8 × 300 போடணும். அப்படி போட்டோம்னா நமக்கு செகண்ட் இயர்ல நமக்கான இன்ட்ரெஸ்ட் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2,400. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடிஷனலா செகண்ட் இயர் காம்பவுண்ட் தானே. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம 30,000க்கு தான் நம்ம வந்து 2,400 கண்டுபிடிச்சிட்டோம் 8% இன்ட்ரெஸ்ட்னா. அதே வந்து நம்ம வந்து 2,100க்கு கண்டுபிடிக்கணும்ல. அப்ப 2,100 அப்படின்னும் போது ஒரு சைபர் அடிச்சா 10%, 2 சைபர் அடிச்சா 1%. அப்ப 21 ரூபாய் அப்படின்றது 1%. அப்ப 8% அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப 8% அப்படின்னா என்ன ஆகும், 8 × 21 மல்டிபிள் பண்ணணும். அப்ப 8 × 20 160, 8 × 1 8, அப்ப 168 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்ப 168 நமக்கு கிடைக்கிறது என்ன ஆகும்னா செகண்ட் இயர்ல. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கூட்டணும்.
அப்படி கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் 2000 2000 4000 100 இன்ட்டு 100 + 400னா 500. அப்போ 2500. இங்க ஒரு 168 இருக்கு. அப்ப 2500ன்றது பிளஸ் 168னா 2668. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து எந்தெந்த ஸ்டெப்லாம் நம்ம போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தேர்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஸ்டெப்பு போட்டு கடைசியா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட் அவசரப்பட்டேன். ஸோ அப்போ 2000 அப்படின்னு நம்ம சேர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4000 வருது. 4668. ஸோ அதுதான் இப்போ எப்படி போடலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் அடிச்சா 10%, 2 சைபர் அடிச்சிங்கன்னா 1%. அப்போ 300 இன்ட்டு 7% அப்படின்னு போட்டால் 2100. இதான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து. அப்போ செகண்ட் இயர்ல எனக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே தான் 8% ஆனால் வந்து அப்போ 300 இன்ட்டு 8ன்னு போகணும். அப்போ 2400 கிடைக்குது வந்து. ஆனால் நான் 2100க்கு 8% எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அப்போ 10% 210, 1% 21. அப்போ 21 இன்ட்டு 8ன்னு போடுறேன். 20 இன்ட்டு 8ன்னு போட்டால் என்ன ஆகும்? 20 இன்ட்டு 8ன்னு போட்டால் 160. அப்புறம் 1 இன்ட்டு 8ன்னு போட்டால் 8. அப்போ 168 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2000 கூட்டிங்கன்னா 4000 வரும். அந்த 100 + 400 அப்படின்னா 500. இங்கே ஒரு 168 இருக்கு. அப்போ 668 அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அப்போ நம்ம எத்தனை ஸ்டெப்ல போட்டுருக்கோம்? 3 ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம இங்கே போனோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம அங்கே பார்த்தோம்ல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 3 4 5 கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டெப் வர மாதிரி இருக்கு. அப்போ ஃபாஸ்ட்டாக நம்ம பாதி டைம்ல என்ன பண்ணிடலாம்னா இதை சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லணும். அப்போ எல்லா கணக்கு இந்த மாதிரி போட முடியுமா? ஒரு சில கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோங்க. ஸோ அடுத்து 4th சம் பார்த்துரும். ஸோ 4வது கணக்கு என்ன அப்படின்னா அசல் வந்து 10,000, ஆண்டு வட்டி வீதம் வந்து ஆர் வந்து 8%. என் வந்து என்ன சொல்றாங்கன்னா 2.75 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா வட்டி வீதம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆண்டு தான் சொல்லிட்டாங்க. அது 8%. ஒவ்வொரு வருஷமும் 8% தான், மாற போறதுல. ஆனா வட்டி வந்து என்ன பண்றாங்க? ஆண்டுக்கு ஒரு முறை தான் கணக்கிடுறாங்க. அதுவும் ஒரு தடவை தான். ஆனா எத்தனை ஆண்டுகளா? 2.75 சொல்லிட்டாங்க வந்து. இப்போ ஒரு வருஷத்துல அப்படின்னு பார்க்கும்போது 4 குவார்டர் இருக்கு ஃப்ரெண்ட் வந்து. அப்ப 4 குவார்டர்ல வந்து வட்டி கணக்கிட்டோம் அப்படின்னா 8% போட்டுடலாம் மொத்தமா. கடைசி 3வது ஆண்டுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 2.75 சொல்லிட்டாங்க. அப்ப இன்னொரு முக்கா ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு 3/4. அப்ப இன்னும் ஒரு காலாண்டுக்கு வட்டி வந்து நம்ம வந்து சேர்க்க முடியாது. அப்ப 8% நம்ம பிரிச்சோம்னா ஒவ்வொரு குவார்டர்லயும் நம்ம 2 2 2 2ன்னு போட்டுடலாமா? அப்ப கடைசி குவார்டருக்கு 2 கழிச்சிட்டோம்னா என்னது? அப்ப அந்த 3வது ஆண்டுல வந்து நம்ம 6% தான் வட்டி வந்து சேர்க்க முடியும். ஏன்னா இன்னொரு காலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்கல. அது வந்து வட்டி கணக்கிடக்கூடாது சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம போடுற மெத்தட்ல ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் போட்டோம்னா முதல் வருஷத்துக்கு 8% வட்டி போட்டுடணும், 2வது வருஷத்துக்கு 8% வட்டி போட்டுரும், 3வது வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா என்னது 3/4 ஒரு ஆண்டுல 4ல 3 பங்கு தான் சொல்லிட்டாங்க. அப்போ 6% வட்டியை போட்டு கணக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போடலாமா? அப்படி போட்டு பார்ப்போமா என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 4th சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்படி போடும்போது வந்து இப்போ பிரின்சிபல் வந்து என்ன சொல்லிட்டாங்க? 10,000 சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அப்போ என்ன சொல்லிட்டாங்க? 8% பெர் ஆனம் வந்து ஆனம் சொல்லிட்டாங்க. அது நல்லா கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அதில் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஆனமா எல்லாம் ஆஃப் இயர்லி அப்படின்னு. அதே மாதிரி என் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் 2 அதாவது 2 இயர்ஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இயர் 2 3/4 இயர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2.75 வருஷம் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் இயர்லி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி போடுவோம். ஃபர்ஸ்ட் இயர் வந்து நமக்கு 10,000 8%. அப்போ ஒரு சைபர் அடிச்சிங்கன்னா 10%, இன்னொரு சைபர் அடிச்சிங்கன்னா 1%. அப்போ 100 இன்ட்டு 8ன்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நமக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெண்ட் வந்து வருது? 800 வருது. அப்போ செகண்ட் இயரில் நமக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து அதே 800 வரும். எதுக்குன்னா 10,000க்கு. ஆனால் ப்ளஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய அந்த 800க்கு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு சைபர் அடிச்சுன்னா 80 10%, 8 அப்படின்றது 1%. அப்போ 8 இன்ட்டு 8னா 64. அப்போ 64 இங்கே ஆட் ஆகிடும் வந்து. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் நம்ம என்ன பண்ண ஆட் பண்ணிட்டு தான் நம்ம தேர்ட் இயருக்கு வந்து போகணும். அப்படி ஆட் பண்ணாமல் போகக்கூடாது. இப்போ 800 + 800 1600. அப்போ 1600 + 64னா 1664 அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கரெக்டாக போட்டோன்னா வந்து இப்போ 800 1600. அந்த 1600 + ஒரு 64 1664. இப்போ 3வது ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சு. இப்போ தேர்ட் இயர் வரும்போது கவனமா போகணும். ஏன்னா என்னது முக்கா இயர்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ 3 குவார்டர் தான், ஒரு குவார்டர் கிடையாது. அப்போ நம்ம 8% நம்ம வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 2 2ன்னு வரும் வந்து பார்த்தோம் ஒவ்வொரு குவார்டருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா
3 quarters அப்படின்னும் போது 2 + 2 + 2 6% இன்ட்ரெஸ்ட். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மட்டும் நம்ம வந்து 6% மாற்றிக்கணும் இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்த 6%னா என்னது 100னா 1%. அப்போ 6 × 100னா 600 அப்படி சொல்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா தேர்ட் இயர் அப்படி வரும்போது தேர்ட் இயர் பர்டிகுலராக தேர்ட் இயர் வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அது 600 மாறிடுது ஒன்று. நெக்ஸ்ட் அதே 6% தான் நம்ம என்ன பண்ணணும் கிடைச்சிருக்க அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போடணும். அப்போ 16.64 அப்படின்னு போட்டோம்னா இப்போ 1664 1664ல் நம்ம 6% எவ்வளோ கண்டுபிடினா 10% என்ன வரும் 166.4. 1% எவ்வளோ வரும் 16.64. அப்போ நம்ம என்ன பண்ணோம் 16.64 × 6ன்னு போடணும். அப்படி போட்டால் நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் என்னது இந்த 600 நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 6 × 4 எவ்வளோ வரும்னா 24 4 24. அப்போ மீதி 2 6 × 6 36 36 ப்ளஸ் வந்து 2ன்னு போட்டால் 38. அப்போ 8 ரிமைனிங் 3. அப்போ 6 × 6 வந்து பார்த்தீங்கன்னா 36 ப்ளஸ் 3 39 9 ரிமைனிங் 3. அப்போ 6 × 1 6 தான். அப்போ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 வந்து. ஸோ அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 9 வந்து. ஸோ அப்போ இப்போ 99.84 அப்படின்றத நமக்கு கிடைக்கும். காரணம் 2 ஸ்தானத்துலையும் நம்ம இங்கே புள்ளி வச்சோம்னா அப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 99.84 வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வந்து ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 699.84 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி பார்க்குறோம். ஒரு தடவை இது மட்டும் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். இப்போ 6 × 4 24 4 மீதி 2 6 36 36 ப்ளஸ் வந்து 2 38 8 மீதி 3 6 36 36 ப்ளஸ் 3 39 9 மீதி 3 6 1 6 9. அப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இங்கே இடம் இல்லை. ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூ அப்படின்றது 2வது வருஷத்தில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். இப்போ நமக்கு 3வது வருஷத்தில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா வந்து 699.84. கரெக்டாக இது வந்து தேர்ட் இயரில் நமக்கு கிடைக்கிறது. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். எங்கே ஆட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே மேலே இருக்கா மேலே ஆட் பண்ணிடுமா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் 1664ன்னு எழுதிடுறேன் வந்து. அடுத்து என்ன பண்ணுறேன் 699.84ன்னு எழுதிடுறேன் 699.84ன்னு எழுதிடுறேன். இப்போ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 4 8 வந்து 13 1 10 + 6 வந்து 16 ரிமைனிங் 1 12 + 1 13 ரிமைனிங் 1 2 வந்து. அப்போ 2363.84 அப்படி பார்க்குறோம். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். இப்போ ஃபோர்த்து சம் எடுத்தீங்கன்னா 2363.84. இப்போ ஸ்டெப் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை ஸ்டெப் போட்டிருக்காங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 7th ஸ்டெப்பில் ஆன்சர் வந்திருக்கு. நமக்கு எத்தனாவது ஸ்டெப்பில் ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. அப்போ நம்ம 2 ஸ்டெப் வந்து குறையுது. அது இல்லாமல் நம்ம இங்கே போடும்போது நமக்கு வந்து கால்குலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது இங்கே போடும்போது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். காரணம் என்னன்னா இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஆனால் பண்ணிடுவீங்க, பண்ணாமலாம் இருக்க முடியாது, கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. ஏன்னா 10,000 வந்து ஈஸியாக கேன்சல் ஆகும். பட் இருந்தாலும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா பாயிண்ட்ல வருது அப்படின்னு. ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடில் போனீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட் பண்ணுற ஃப்ரெண்டு. ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் டிக்ரீசிங் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இன்க்ரீசிங் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம டிக்ரீசிங் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ அதே மாதிரி டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது அதுக்கான ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வர்றது அப்படின்றத நாளைக்கு கிளாஸ் வந்து பார்ப்போம். ஸோ 2 இயர்ஸ் அப்படின்னா போட்டலாம், அதே மாதிரி 3 இயர்ஸ் அப்படின்னா அதே ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்தவரை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், அங்கே டிஃபரன்ஸ் இருக்காது. பட் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு நம்ம இந்த ஃபார்முலா அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கும்போது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ see you on tomorrow கிளாஸில் நம்ம இதோட கண்டினியூஷன் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.